தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 121ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாதை சங்கீதம் என்று இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இந்த சங்கீதம் ஆவியானவருடைய சங்கீதம். ஆரோகணம் என்று சொன்னால் உயர்வு என்ற அர்த்தம். ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய சங்கீதம் என்பது பொருளாகும். எருசலேம் தேவாலயத்திலே 15 படிக்கட்டுகள், ஆரோகண சங்கீதங்கள் மொத்தம் 15. 120ஆம் சங்கீதம் முதல் 134ஆம் சங்கீதம் வரை 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சங்கீதத்தையும் ஒவ்வொரு படிக்கட்டிலே எழுதி போட்டிருப்பார்கள். முதல் படியிலே 120ஆம் சங்கீதம், 2வது படியிலே 121, அதற்கடுத்தாற் போல 122, இப்படி 15 படிக்கட்டுகளிலும் 15 சங்கீதங்களை 120 முதல் 134 வரை எழுதி போட்டிருப்பார்கள். ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் இந்த சங்கீதங்களை எல்லாம் படிப்படியாக படித்து தங்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேறி செல்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு தங்கள் இந்த படிக்கட்டுகளுக்கு சங்கீதங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஆராதனைக்குள்ளாக நுழைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஐதீகமாக இருந்தது, அவர்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. இந்த சங்கீதத்தை குறிப்பாக எருசலேமுக்கு புனித யாத்திரை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரயாணத்திற்கு முன்பு அவர்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து அல்லது மனப்பாடத்திலிருந்து ஒப்புவித்து அறிக்கை செய்துவிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்நாட்களிலே கூட நம்முடைய சிறு பிள்ளைகள் கூட, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கூட இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரை குறித்த 3 முக்கியமான காரியங்களை நாம் காண்கிறோம். அவருடைய 3 படங்கள் என்று சொல்லலாம். முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் காக்கிறவர் என்ற கருத்தை இந்த சங்கீதத்திலே நாம் காண்கிறோம். 121ஆம் சங்கீதம் சிறிய சங்கீதம் என்பதனாலே முழுவதுமாக நான் வாசித்து விடுகிறேனே. 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. காக்கிற கர்த்தர், ஆண்டவர் முதலாவதாக காக்கிறவர் என்ற கருத்தை இந்த சங்கீதம் முழுமையிலும் பார்க்கிறோம். பல இடங்களிலே கர்த்தர் காக்கிறவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்மிலே கூட சிலர் பிரயாணப்படும் பொழுது, வெளியூருக்கு செல்லும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசித்து விட்டு தான் செல்வோம். சிலர் தங்களுடைய கார்களிலே கூட முன்னால் பின்னால் இந்த சங்கீதத்தை அல்லது சங்கீதத்தின் சில வசனங்களை எழுதி போட்டிருக்கிறார்கள். எருசலேமுக்கு புனித யாத்திரை செய்யக்கூடியவர்கள், பல மைல்கள் பயணம் செய்து வரக்கூடியவர்கள், வழியிலே வெப்பம் உண்டு, குளிர்ச்சி உண்டு, மழை உண்டு, தாகம் உண்டு, பசி உண்டு, திடீரென்று நோய்கள் உண்டு, திருடர்கள் உண்டு, சறுக்கல்கள் உண்டு, இப்படி பலவிதமான பிரச்சனைகளினூடாக அவர்கள் வழிநடந்து வரும் பொழுது எருசலேமை சேரும் முன்பு அவர்களுடைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடக்கூடிய சங்கீதம், மனதிலே மனப்பாடமாக வைத்திருக்கக்கூடிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு தான் பயணம் மேற்கொள்வார்கள். காக்கிறவர் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் 6 முறை காணப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் காக்கிறவர், அவர்களை மட்டுமல்ல என்னை உங்களை காக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி காப்பார், எப்படியெல்லாம் அவர் காப்பார் என்று இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிரசன்னத்தினாலே காப்பார். ஆண்டவரை அறிந்து கொள்கிறவர்கள் தம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் காப்பார். பர்வதங்களுக்கு ஆண்டவர் ஒப்பிடப்பட்டிருப்பதாக முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் பர்வதங்களாக அவர்களை சூழ இருந்து, ஒரு கோட்டையாக சூழ இருந்து அவர்களை காத்துக்கொள்வார். இன்னும் 4ஆம் வசனத்தில் உறங்காமலும் தூங்காமலும் ஆண்டவர் கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் 5, 6 வசனங்களிலே தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் காப்பார். அவருடைய நிழல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிழலின் மறைவிலே நம்மை காத்துக்கொள்வார். உன்னதமானவருடைய மறைவு சர்வவல்லவருடைய நிழல் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோமே, அவ்வண்ணமாக தம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் காத்துக்கொள்வார். 7ஆம் வசனத்திலே எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். என்ன தீங்கு, என்ன தீமை என்றாலும் எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். 7ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து, நமக்காக இறந்து, நம்முடைய ஆத்துமாக்களை சிலுவையிலே காத்து வைத்திருக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே மன்னித்து விட்டார். இந்த உலகத்திலே பாவத்தன்மையோடு நாம் பிறந்தோம். அந்த தன்மை பாவம் செய்ய நம்மை தூண்டியது. நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு, பாவங்கள் செய்வதற்கு முன்பு, பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முன்பே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்து விட்டார். அந்த பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த இந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்கிறோம். இதில் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை விட மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமாகும். இன்றைக்கு செய்திகளிலே, சாட்சிகளிலே, பத்திரிகைகளிலே, புத்தகங்களிலே, தொலைக்காட்சிகளிலே மனம் திரும்புதல் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படவில்லை, உபயோகிக்கப்படவில்லை. மனம் திரும்புதல் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. சிலுவையிலே 2 பேர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் கள்ளர்கள். ஒருவன் மனம் திரும்பினான், அவனுக்கு ரட்சிப்பு. ஒருவன் மனம் திரும்பவில்லை, அந்த ஆளோடு ஆண்டவர் பேசவே இல்லையே. மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. என்னதான் ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி மன்னித்தாலும் மனம் திரும்பாதவர்களுக்கு அந்த மன்னிப்பு சொந்தமாகாது. நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் எப்படி காக்கிறார்? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவர் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய ஆத்துமாவை காக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் காக்கிறார் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம், வீட்டை விட்டு போகும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசித்து விட்டு அல்லது சொல்லிவிட்டு செல்வார்கள் என்று சொன்னேனே, நம்முடைய போக்குவரத்தை ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். ஆபத்து, விபத்து, பழுது ஒன்றுமில்லாமல் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். எப்படி? தம்முடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்தி, நமக்கு முன்னால் சென்று தம்முடைய தூதர்களினாலே நம்மை அப்படியே அரவணைத்து ஆண்டவர் கொண்டு போகிறார், கொண்டு வருகிறார். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். 8ஆம் வசனத்திலே என்றென்றைக்கும் காப்பார், இடைவிடாமல் காப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவருடைய காத்தல் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும், நம்முடைய ஜீவியத்தின் இறுதி மட்டும் ஆண்டவர் நம்மை காக்கிறவர். அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல கர்த்தர் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை காத்துக்கொள்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் எப்படியெல்லாம் காப்பார் என்று சொல்லி சுருக்கமாக பார்த்தால், ஏற்கனவே நான் சொன்னது போல தம்முடைய பிரசன்னத்தினாலே காப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. இதை உலகத்தின் முடிவு வரைந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்பேற்பட்ட தெய்வம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களை தம்முடைய பிரசன்னத்தினாலே காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே நடந்தாலும்,
எங்கே உட்கார்ந்திருந்தாலும் எங்கே பயணப்பட்டாலும் பக்கத்திலே இயேசு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் இயேசு, இடது பக்கமும் வலது பக்கமும் இயேசு, மேலும் கீழும் இயேசு. ஆண்டவர் பத்திரமாக தம்முடைய கரங்களுக்குள்ளாக நம்மை பொதிந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பிரசன்னத்தினாலே காப்பார், இரண்டாவதாக தூதர்களினாலே காப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் மட்டுமல்ல, அவருடைய சர்வ சேனையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தூதர்கள் மூலமாக கர்த்தர் நம்மை காப்பார். அந்த தூதர்கள் பணிவிடை ஆவிகள் மட்டுமல்ல, பராமரிப்பு தூதர்கள் மட்டுமல்ல, பிரத்யேகமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கார்டியன் ஏஞ்சல் அப்படி மட்டுமல்ல, அந்த தூதர்கள் பரம சேனை திரள். ஆண்டவருடைய தூதர்கள் மூலமாக, சேனை திரள் மூலமாக ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார். இரவிலே படுக்கிறோம், அடிக்கடி கட்டிலுக்கு கீழே எட்டி எட்டி பார்க்கிறோம். பயங்கரமான ஏதாவது கீழே கிடக்கிறதா இருக்கிறதா என்று உற்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் தூங்கும் பொழுது கூட ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண்விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் அவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எலிசாவை சிறைப்பிடிக்க சீரியர்கள் திரண்டு வருகிறார்கள். பெரிய சேனை திரள். முதலாவதாக எழும்புகிறவன், காலையில் எழும்புகிறவன் வேலைக்காரன். வெளியே போய் பார்த்து கண்களை கசக்கி கொண்டு பார்த்தால் திரளான கூட்டம், ஒரு பெரிய சேனையை வந்து கொண்டிருக்கிறது. இருவரையும் பிடிப்பதற்காக விழுந்தடித்து ஓடி போய் எலிசா தீர்க்கதரிசியை எழுப்புகிறான். அவன் எழும்புகிறான். என்ன விஷயம் என்று கேட்கிறான். அதற்கு வேலைக்காரன் சொல்கிறான், தகப்பனே வந்து பாரும் என்று சொல்கிறான். அவன் வெளியே வந்து பார்த்த பொழுது சீரிய பட்டாளம் சீறி வந்து கொண்டிருக்கிறது. வேலைக்காரனோ திகைத்து கொண்டிருக்கிறான், தடுமாறி கொண்டிருக்கிறான். அழிவு அவர்களை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று ஜெபித்த பொழுது பரம சேனை திரள், ஏராளமான தூதர் கூட்டம், சேனை திரள், அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான சேவகர்கள் அவர்கள் சூழ நிற்க எதிரிகள் குருட்டாட்டத்தோடு திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி காப்பார்? பிரசன்னத்தின் மூலமாக காப்பார். தூதர் சேனை திரள் மூலமாக காப்பார். தம்முடைய இரத்தத்தின் மூலமாக காப்பார். ஆண்டவருடைய இரத்தம், இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் வாழ்கிறோம். பொல்லாங்கன் அதை தொடான். ஆண்டவருடைய இரத்தத்தை கண்டாலே அவனுக்கு நடுக்கான். சங்கார தூதன் கடந்து செல்வான். பஸ்கா பண்டிகை நாளிலே அதைத்தான் பார்த்தோம். இரத்தத்தை பார்த்த பொழுது சங்கார தூதன் கடந்து செல்கிறான். அதே போல எந்த ஒரு சங்காரமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழாமல் சௌக்கியத்தோடு நாம் வாழத்தக்கதாக கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். பிரசன்னத்தினாலே காப்பார், தூதர்களினாலே காப்பார், இரத்தத்தினாலே காப்பார், முத்திரையினாலே காப்பார். எங்கே முத்திரை விழுகிறதோ அந்த முத்திரையை போட்டவர்களுக்கு முத்திரை போடப்பட்ட பொருள் அல்லது ஆள் சொந்தம். ஆவியின் முத்திரையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது எப்படி? ஆவியின் முத்திரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியின் முத்திரை இயேசு மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பின் செய்தியை அறிந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆவியின் முத்திரை நம்மேல் விழுந்து விடுகிறது. அது நித்திய வரை பத்திரமாக நம்மை பாதுகாக்கும். உங்களுக்குள்ள எந்த முத்திரை உண்டா? இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். முத்திரை என்றால் சொத்து என்ற அர்த்தம். ஆவியின் முத்திரை ஆண்டவர் மூலமாக உங்களுக்குள்ளே, உங்களுக்கு மேலே விழுந்து விட்டதென்றால் பொல்லாங்கன் உங்களை தொடான், தீமை உங்களை அணுகாது, கர்த்தர் உங்களை பாதுகாத்து கனப்படுத்துவார். ஆக முதலாவதாக காக்கிறவர் என்று பார்த்தோம். இரண்டாவதாக காண்கிறவர் என்று சொல்லி 4 வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். 4 வசனம் பாருங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். காக்கிற கர்த்தர், நம்மை காண்கிற கர்த்தர்.
உறங்காமலும் தூங்காமலும். ஒரு நாளைக்கு நாம் எத்தனை மணி நேரம் தூங்குகிறோம்? 6 மணி நேரமா? 8 மணி நேரமா? அளவே இல்லையா? நாம் தூங்குகிறோம். அவரை தூங்காமல் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். 1வது வசனத்திலே நம்முடைய கண்கள் அவர் மேலே, 4வது வசனத்திலே அவருடைய கண்கள் நம்மேலே. 1வது வசனத்திலே நம்முடைய கண்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 1வது வசனத்திலே நம்முடைய கண்கள் அவர் மேலே, 4வது வசனத்திலே அவருடைய கண்கள் நம்மேலே. கண்களும் கண்களும் சந்திக்கின்றன. நமக்கு ஆண்டவர் கரிசனை உள்ள ஆண்டவராக இந்த சங்கீதத்திலே விளங்குவதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு 2 கண்கள், ஆண்டவருக்கு 7 கண்கள். அந்த கண்களை நம்மேல் பதித்து ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ளுகிறார். ஒருவேளை நம்முடைய கண்கள் உறங்கினாலும் ஆண்டவருடைய கண்கள் உறங்காது. உறங்காமல் விழித்திருக்கக்கூடிய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கண்களிலே பாதுகாப்பு உண்டு, இந்த கண்களினாலே பராமரிப்பும் உண்டு, அதே வேளையிலே இந்த கண்களினாலே பாதிப்பும் உண்டு, எச்சரிப்பு உண்டு. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்கள் பார்க்க மாட்டார்கள், ஆண்டவர் பார்க்கிறார், ஆவியானவர் பார்க்கிறார். 7 கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறதே, அந்த கண்களின் மூலமாக கர்த்தர் காண்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அறிவித்தாளே, அதே போல கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கின்றன. எந்த பாவம் செய்தாலும் அது அந்தரங்க பாவம் என்று எண்ணாதிருங்கள். செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே வெளியரங்கமான பாவங்கள் தான். அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மட்டுமல்ல, இன்னும் சிலர் பார்க்கிறார்கள். பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கிறார்கள், பிசாசுகள் பார்க்கின்றன. எத்தனையோ பார்வைகள், 5 விதமான பார்வைகள் உங்கள் மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கருத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும் கவனமாக வாழுங்கள், பரிசுத்தத்தோடு ஜீவியுங்கள். ஆக முதலாவதாக பார்க்கிறோம் காக்கிற கர்த்தர், 2வதாக காண்கிற கர்த்தர், 3வதாக கரிசனை உள்ள கர்த்தர் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கரிசனை உள்ளவர், அன்புள்ளவர். நம்மை நாம் நேசிப்பதை விட நம்மை அவர் அதிகமாக நேசிக்கிறார். அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம நேசிப்பதை விட, கணவன் மனைவி நேசிப்பதை விட கர்த்தர் நம்மேல் கருத்தோடு உருத்தோடு கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த உலகத்திலே நமக்காக யார் மரித்தார்? இயேசு மட்டுமே மரித்தார். கரிசனை உள்ள கர்த்தர், அவரை போல அன்பு எந்த உலகத்திலும் யாரிடத்திலும் கிடையாது. எனவே அவரை பற்றி பிடித்து அவரிடத்தில் பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கரிசனையுள்ள கர்த்தர் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கையிலே இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவர் காக்கக்கூடிய தெய்வம், கரிசனை உள்ள தெய்வம். பகலிலே இரவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் செயல்படும் நேரம், பிரகாசமான நேரம், அதே வேளையிலே வெப்பமான நேரம். அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார். இரவிலே தூங்கும் வேளையிலும் எந்த பிசாசின் போராட்டம் இல்லாமல், எந்த பூச்சிகளின் போராட்டம் இல்லாமல், இந்த இருட்டின் போராட்டம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் நீங்களாக ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார். பகலிலே வெயில், வெப்பமான சூழ்நிலை, எதிர்மறையான ஒரு சூழ்நிலை கர்த்தர் காத்துக்கொள்கிறார். இரவிலே நிலவு குளிர்ச்சியாக இருக்கும். சில வேளைகளிலே அமாவாசை வந்துவிடும். அது நெருக்கடியான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. சில இடங்களிலே கொள்ளைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது ஏதாவது பாவத்தினாலே பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் இரவிலும் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா வேளைகளிலும் கர்த்தர் கரிசனை கொள்ளக்கூடியவர்.
எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையிலும், நன்மையிலோ துன்பத்திலோ, நன்மையிலோ தீமையிலோ, இருட்டிலோ வெளிச்சத்திலோ, ஆதரவான சூழ்நிலையிலோ ஆதரவற்ற சூழ்நிலையிலோ கர்த்தர் கரிசனை உள்ளவர், கரிசனை உள்ள தெய்வம் நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த கரிசனை உள்ள கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா? நாடோறும் நீங்கள் அவரிடத்திலே நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்கிறீர்களா? காக்கிறவர், காண்கிறவர், கரிசனை உள்ளவர். யார் இப்படி இருக்க முடியும்? நம்முடைய தெய்வம்தான் அப்படி இருக்க முடியும். நம்முடைய தெய்வம்தான் அப்படி இருக்கிறார். இப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நம்முடைய பிரதியுத்தரம் என்ன? நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்களை ஏறெடுப்போம். இதுதான் இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய முதலாவது கருத்து. முதலாவது வசனத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய கருத்து, கண்களை ஏறெடுங்கள். கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். எதை நினைத்து நீ பயப்படுகிறாய்? கடல், கடல் தண்ணீர், அதை நினைத்துதானே பயப்படுகிறாய்? நான் கடலின் மேல் நடக்கிறவர், சிருஷ்டிகர், காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். ஏனென்றால் அவையெல்லாம் என்னுடைய உரிமை பொருள், நான் உண்டாக்கின பொருட்கள், அவையெல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கின்றன. கடலின் மேல் நடக்கிறேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளெல்லாம் என் காலடியிலே கிடக்கின்றன, என்னுடைய கண்ட்ரோலிலே அவை இருக்கின்றன, அவற்றை நான் கட்டுப்படுத்துகிறேன். கடவுள் எல்லாவற்றையும் எல்லாரையும் வாழ்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. சீமோன் சொன்னான், ஆண்டவரே நானும் நடந்து வரட்டா? வா என்று சொன்னார். கர்த்தர் மேல் கண்களை வைத்த பொழுது கடலிலே நடந்தான். ஆனால் கர்த்தர் மேல் வைத்த கண்களை அகற்றிவிட்டு காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது கடலுக்குள்ளே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக கண்களை ஏறெடுப்போம். எதை பார்த்து? அலைகளை பார்த்து அல்ல, ஆழியை பார்த்து அல்ல, ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரிடத்திலே நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்போம், பிரகாசம் அடைவோம். ஏனென்றால் அவர் காக்கிறவர், காண்கிறவர், கருத்துள்ளவர், கரிசனையுள்ளவர். கண்களை ஏறெடுப்போம். இரண்டாவதாக கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் ஆண்டவராகிய தெய்வம், அவர் மேலேயே நாம் நம்பிக்கை வைப்போம். கண்களை அகற்ற வேண்டாம், கர்த்தர் மேல் மட்டுமே பற்றுறுதி கொள்வோம். அவரே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியவர். எசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோமே. சமாதானம் எபிரேய மொழியிலே எப்படி? ஷாலோம். உங்களுக்கு தெரியும், பூரண சமாதானம். பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே எப்படி? அதுவும் ஷாலோம் தான். பூரண சமாதானம் என்றால் ஷாலோம், ஷாலோம். பூரண சமாதானம் என்றால் சமாதானம், சமாதானம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரையே நோக்கி வாழும் பொழுது பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் நம்மை காத்து கொள்கிறார். மனிதரை பாராதேயுங்கள், ஊழியர்களை பாராதேயுங்கள், எண்ணெய் பாட்டிலையும் பாராதிருங்கள், ஜெபிக்கப்பட்ட கைக்குட்டையும் பாராதிருங்கள். கர்த்தர், கர்த்தர் மேல் கண்களை வையுங்கள். அவர் கருத்துள்ளவர். உங்கள் கண்கள் அவர் மேலே, அவருடைய கண்கள் உங்கள் மேலே. அவர் கரிசனையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தர் காக்கிறவர், கர்த்தர் காண்கிறவர், கர்த்தர் கரிசனை உள்ளவர். இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தை கேட்டீர்களே, சிறிய சங்கீதம், ஆனால் சீர்மிகு சங்கீதம், சிறப்பான சங்கீதம். நம்முடைய சிறுமைகளை எல்லாம் போக்கி ஆண்டவர் நமக்கு சிறப்புகளை தரக்கூடிய சங்கீதம். மனப்பாடம் பண்ணுங்களேன், மனப்பாடம் பண்ணுங்கள். சின்ன சங்கீதம் தானே, நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் பிள்ளைகளும் இதை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். அவ்வப்போது இந்த சங்கீதம் முணுமுணுக்கப்படும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த எல்லா நன்மைகளும் நமக்கு சொந்தமாக காண்பீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களை காக்கிறவர், எங்களை காண்கிறவர், எங்கள் மேல் கரிசனை உள்ளவர்.
உம்மிடத்திலே நாங்கள் பற்றுறுதி கொண்டு உமையே நாங்கள் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து உமக்காக வாழ நீர் எங்களை உறுதிப்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய கன்மலை, நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய துருகம், நீரே எங்களுடைய பர்வதம். உம்மையே பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.